வணக்கம் என் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு பிரமாதமான சைட்டில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். இப்போ கொஞ்சம் சேஞ்சு. இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்க போகிறோம். பாருங்கள், பிஎஸ்வி அப்பார்ட்மெண்ட்டு. இது எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால், பிடிசி குவார்ட்டர்ஸ் பஸ் ஸ்டாப்பில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த பிஎஸ்வி அப்பார்ட்மெண்ட்ஸு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டமைக்கப்பட்டிருக்கு, உள்ளே என்னென்ன அமெண்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எத்தனை ஃப்ளோர் இருக்குது, அதில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது, இது எல்லாத்தையும் ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா. ஓகே ஓகே, நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சார், நல்லா இருக்கேன் சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பிஎஸ்வி அப்பார்ட்மெண்ட்ஸை பற்றி ஒரு ரிவ்யூ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். வெரி குட். ஸோ நீங்கள் எங்களை இன்வைட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக சார், உங்களுடைய பேர், உங்கள் கம்பெனியினுடைய பேர், இது ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார். வணக்கம், என் பேர் முரளிநாதன். டிஆர்எஃப் நிறுவனத்தின் மார்க்கெட் ஹெட்டாக இருக்குங்க. இந்த பிஎஸ்வி அப்பார்ட்மெண்ட்டை வீடியோ மூலமா மக்கள் என்ற சேர்க்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த கட்டிடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டமைப்பு ஆகியிருக்கு. இதில் மொத்தம் 8 யூனிட்ஸ் இருக்குது. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு கார் பார்க்கிங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இவி சார்ஜஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ பெரும்பாலும் இப்போ பில்டிங்ஸில் இவி சார்ஜஸ் இல்லை, பட் இங்கே இவி சார்ஜஸ் பண்ணி கொடுக்குறாங்க. 24x7 செக்யூரிட்டி இருக்குது, அண்டு சிசிடிவி கேமரா இருக்குது. உங்களுக்கு 3 பேஸ் கரண்ட்டு, லிஃப்ட்டுக்கு பேக்கப்பு இதெல்லாம் இருக்குது. இங்கே சம்ப் இருக்குது, வாட்டர் சேவ் பண்ணுற ஒரு டேங்க் இருக்குது. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. இந்த பிஎஸ்வி அப்பார்ட்மெண்ட்ஸினுடைய ஆக்சஸ் பார்த்தா, இங்கே பிடிசி குவார்ட்டர்ஸ் பஸ் ஸ்டாப் இருக்குது. இது டோட்டல் ஏரியா கிருஷ்ணா நகர்னு சொல்லுவாங்க. இந்த பிடிசி குவார்ட்டர்ஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த பிஎஸ்வி அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வந்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு அட்டப்பட்டி கம்பெனி ஜங்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஜங்ஷன்லேருந்து மணிமங்கலம் போகிற ரோடு. இது ஆக்சுவலி பஸ் ரோடு. அது உங்களுக்கு தாம்பரம் ஸ்டேஷன்லேருந்து இந்த அட்டப்பட்டி கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் இருக்குது. ஒன்லி ஒரு 8 மினிட்ஸில் இங்கே வந்துடலாம். நிறைய போக்குவரத்துகள் இருக்குதுன்றதுனால ஈஸி ஆக்சஸாக இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா. எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பில்டிங்ஸ் தான் தெரியும், மக்கள் குடியிருக்கிறாங்க. இந்த இடத்துல மக்கள் குடியிருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து ஒரு 7வது நிமிஷத்துலேயே நீங்கள் புதிய பேருந்து நிலையம் போயிடலாம். அண்டு புதிய ஆம்னி பஸ் முதல்வர் அவர்கள் திறந்து வச்சது இங்கே இப்போ இருக்குது, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 ட்ராக் உருவாக்குற மாதிரியான ஒரு ஹப்பாக மாறிடுச்சு. இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம வந்துடலாம். அதுலேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான். தாம்பரம் டு ஏர்போர்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான். அண்டு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிறதுக்கான ஒரு வே இருக்குது, ஆக்சஸ் இருக்குது. அந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் போனீங்க அப்படின்னா நாவலூர், அங்கே ஓஎம்ஆர் ஐடி பார்க்ஸ்லாம் வந்துடும். இங்கே வண்டலூர்லேருந்து செங்கல்பட்டு வரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய பிரம்மாண்டமான 8 வழி சாலை போட்டிருக்கிறாங்க. ஸோ சுற்றி ஹைவே அண்ட் அவுட்டோர் ரிங் ரோடு இது மாதிரியான ஒரு ஹைவே அக்சஸில் இந்த இடம் இருக்குது. அதனால் இந்த இடத்துக்கு டிமாண்ட் அதிகங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஏன் ரொம்ப ஹையாக வருது அப்படின்னு சொன்னால், இங்கே உங்களுக்கு அன்னை அருள் மருத்துவமனை இருக்குது, தாம்பரம் இந்து மிஷன் மருத்துவமனை இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் செட்டிநாடு ஹை குவாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. உங்களுக்கு எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ஏர்போர்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சித்தா, உலக புகழ் பெற்ற சித்தா மருத்துவமனை ஆராய்ச்சி மையம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் குளோபல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அண்டு சைதன்யா டெக்னாலஜி ஸ்கூல்ஸ் இருக்குது. நாராயணா டெக்னாலஜி ஸ்கூல் இருக்குது. பக்கத்தில் எஸ்எஸ்பி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அங்கே உங்களுக்கு கூட்ரோடில் பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் கூட்ரோடில் பாரதிய ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அண்டு எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது, அண்டு கிரசன்ட் காலேஜ் இருக்குது, டாகூர் காலேஜ் இருக்குது. உலக புகழ் பெற்ற விஐடியினுடைய காலேஜ் இங்கே இருக்குது. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஜுகேஷனுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை வாய்ப்புக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீராம் கேட்வே, அசஞ்சர் போன்ற மிகப்பெரிய கம்பெனிஸ் உள்ளே அமைஞ்சிருக்கு. ஜோகோ ஐடி பார்க் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் பெல்ட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி பார்க்ஸ் தான். கிட்டத்தட்ட அனைத்து விதமான வேலை வாய்ப்பு அமைப்புகளும் அருகில் இருக்குது. ஸோ இவ்வளவும் இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டிமாண்ட் கூடிக்கிட்டே இருக்குது, நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. மக்களை பாருங்கள், இது சூப்பர்பான ஒரு 1000 ஃபீட்டில் கட்டியிருக்கிற 2 BHK ஹவுஸ் இதில் பாருங்கள், என்ட்ரன்ஸில் உள்ள நுழைஞ்ச உடனே சும்மா பளிச்சுன்னு ஒரு டீ குட்டில்
இந்த டோர் வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு. உங்களுக்கு வந்து பால்கனி வந்து டோர் வச்சு இங்கே தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட வெண்டிலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ரூம்லேயும் நல்லா வெளிச்சம் வர மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், கிச்சன் வந்து ரொம்ப அகன்ற லெவலுக்கு வந்து கட்டியிருக்காங்க. கிச்சன்ஸ் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. பிளாக் கிரானைடு, ரொம்ப காஸ்ட்லியான இது போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. செல்ஃப் வந்து அற்புதமாக இருக்குது. இங்கே வந்து டைல்ஸ்லாம் வந்து நல்லா வந்து கூலிங் டைல்ஸாக வந்து டிசைனிங் டைல்ஸ் வந்து இப்போ போட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து தண்ணி கனெக்ஷன்லாம் வந்து இருக்குது. அண்டு இங்கே பாருங்கள், இங்கே வாஷிங் மிஷின் வச்சு இது பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேப் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே சூப்பர்பாக வாஸ்து பாட்டு வந்து கட்டியிருக்கிறாங்க. சவுத் ஃபேஸில் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, எனக்கு வாஸ்து பார்த்துட்டு சார் சவுத் ஃபேஸில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்கள திருப்திப்படுத்தும் வகையில் இந்த ஹவுஸ் வந்து உங்களுக்கு சவுத்து பார்த்து இருக்கு. மக்களை இங்கே பாருங்க, இந்த பிஎஸ்வி அப்பார்ட்மெண்ட்ஸினுடைய டெரஸ் ஏரியாவில் இருக்கும் பாருங்க. கூலிங் டைல்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க, குளுன்னு இருக்கும். உங்களுக்கு பாருங்க, கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் எல்லாமே வருது ரெசிடென்சியல், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் குடியிருப்புகள். தாம்பரம் வந்து சேட்டலைட் சிட்டி, ஒரு மாநகராட்சியினுடைய அனைத்து வசதிகளும் வந்து இங்கே இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல். இதே இடத்துலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு 6 யூனிட்டுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ரெடி ஆகுது. இதே பிஎஸ்வி அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ரெடி ஆகுது. 3 ஃப்ளோரு. இதில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரேஞ்சிலே வந்து நீங்கள் வந்து புக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இந்த ஏரியாவில் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு ஹவுஸ் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ஆகுது அப்படின்னா ஒன்லி 39 lakhs கொடுத்தா போதுங்க. இங்கே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 55-60 லட்சத்துக்கு வந்து போகுது. நாங்களே வந்து வீடியோ வந்து எடுத்து விட்டுருக்குறோம். இங்கே வந்து வெறும் 39 லட்சம் தான் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கார் பார்க்கிங்கு, வாட்டர், லிஃப்ட்டு, இபி இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு 2 லட்ச ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட்லேயே நீங்கள் இங்கே ஒரு ஹவுஸை வந்து நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பர்பான ஒரு செய்தி சொல்கிறேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆஃபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 டோர் உள்ள ஒரு ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க. அண்டு ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் இருக்கிற பாத்ரூமில் வாட்டர் ஹீட்டர் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு 1.5 டன்னுக்கு வந்து குளு ஏசி வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாங்க. நாளுக்கு நாள் தங்கம் மேலே ஏறிட்டே போகுது. இந்த 1 கிராம் கோல்டு காயினும் உங்களுக்கு வந்து ஆஃபராக கொடுக்குறாங்க. மேலும் நீங்கள் விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வேறு எந்த கிளாரிஃபிகேஷனாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மக்களை இந்த பிஎஸ்வி அப்பார்ட்மெண்ட்ஸை பற்றி போதிய விவரங்களை வந்து நான் இதுவரையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரியான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் குசிபிசி சேனலை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரியான வீடியோவில் ஒரு நல்ல பதிவில் நல்ல சைட்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச்.